நாளை 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகைக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய அந்த புயலின் தாக்கமானது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பானது வெளியாகியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில இடங்கள்ல ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ந்து இன்று பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த பகுதிகளில் 64 மில்லிமீட்டர் மழை முதல் 115 மில்லிமீட்டர் மழை வரை பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை தினம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை தினம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, திருப்பத்தூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுதினம் பாத்தீங்கன்னா திருவாரூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை கடற்கரையோரம் உருவாகி இருக்கக்கூடிய டிக்வா புயலானது நாகப்பட்டினம், சென்னைக்கு இடையே கரையை கடக்கக்கூடிய சூழல்ல 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா அந்த கடலோர மாவட்டம் சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை ஆகிய பகுதிகளுக்கு நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர், ராணிப்பேட்டை பகுதிகளுக்கும் திருவள்ளூர் பகுதிகளுக்கும் மழையானது அதிகமாக விடுக்கப்பட்டிருக்கிற சூழல்ல சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.